நீ ஆடு வணக்கம். ஐயா, நீங்க எங்க இருந்து வரீங்க? எதுக்காக இந்த பதாகையை பிடிச்சி நிக்கிறீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே காமராஜர் பிறந்த மண்ணு விருதுநகர். நான் பிறந்த மண்ணு விருதுநகருங்கிறதுல பெருமைப்படுறேன். காமராஜரை தோக்க வடிச்சுட்டாங்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறேன், வருத்தப்படுறேன். சொல்லுங்க, இந்த பதாகை எதுக்காக பிடிச்சிருக்கீங்க? என் பிறவி கடன். இன்னொரு காமராஜரை நான் உருவாக்கணுங்கிறதுக்காக செந்தமிழன் சீமான காமராஜரை உருவாக்குற வரைக்கும் நான் சாக மாட்டேன். எத்தனை வருஷமா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு? இப்ப எனக்கு 4 வருஷமா இருக்கிறேன் நானு. சரிங்க. இப்ப காலையில எப்போ வந்தீங்க? எவ்வளவு நேரமா பிடிச்சி நிக்கிறீங்க? இது காலையில நாங்க ஒரு வாகனத்துல வந்தோம். சரிங்க. ஒரு 22 பேர் சேர்ந்த வாகனம். சரிங்க. வந்தோம், எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க. நான் உள்ள போகல, இங்க நிக்கிறேன். நீங்க பண்ற நிகழ்வுக்கு மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க? இதனால பயன் அடைகிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? அதாவது தமிழன் ரொம்ப ஏமாத்தப்படுறான். தமிழனை நம்ம ஓரளவுக்கு தூங்காத மொழிங்கிற முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். அது எந்த அளவுக்கு வருங்கிறது தெரியாது. நீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சீமானை பின்பற்றுறேன். நான் எந்த விஷயத்துலயுமே குறை சொல்லல. நான் இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. அதுல இருந்து நான் உள்ள வரும்போது தான் நான் பயணிக்கிறேன். எந்த விஷயத்தையும் நீங்க முதல் முறையா உங்களை ஈர்த்தது எந்த விஷயம், அதை சொல்லுங்க. சீமான் கூட்டணி இல்லைன்னு சொல்ற ஒரே விஷயம்தான். செத்தாலும் ஒத்தியில தான் ஜாவேங்கிறாப்ல. நானும் செத்தாலும் ஒத்தியில தான் ஜாவேன், சீமானோட தான் ஜாவேன் நானும் நிக்கிறேன். அதுதான் இங்க நிக்கிறேன். சரி, வேற என்ன கேளுங்க. நன்றி. நாம் தமிழர்